இப்போ நம்ம ஒயர் பேஸ்கெட் போடுறோம் இல்லைங்களா, இதுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சர்ஃபேஸ் நல்லா ஃப்ளாட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எப்படி போடுறதுன்னுட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது இந்த பேக்கை நான் போட்டு 9 வருஷம் ஆகுது. இப்போ வந்து இன்னமும் சூப்பராக இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும்னு உள்ளார பாருங்கள், உள்பக்கம் வந்து இந்த தொடப்ப குச்சி அது வந்து நான் ஒரு பூக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே செருகி விட்ருக்கேன். 9 வருஷம் ஆகுது, இன்னமும் அந்த தொடப்பு குச்சியெல்லாம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்குது. இந்த பேஸ்கெட் போட்டு ஒரு 4 லைன் சுற்று வந்தப்புறம் இந்த சென்டரில் சொருகி விடணும். இது எப்படின்ட்டு நான் இன்னொரு பாருங்கள் அடுத்த பேக் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சர்ஃபேஸ் சூப்பராக இருக்கும், நல்லா அகலமாக. இப்போ நமக்கு நார்மலாக 9 அந்த மாதிரி போடுவோம் பேஸு. நான் வந்து ஒரு 13 லைன் போட்டிருக்கேன். அப்போ நமக்கு நல்லா அகலமாக ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட வைக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நிற்கிறது பேக்கை வச்சனாலும் நல்லா நிற்கும். இப்போ நம்ம கடையில் கொடுத்து குமிழ் கூட போட்டுக்கலாம், தேஞ்சு போகாமல் இருக்க குமிழ் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் பேக் அடுத்தது பின்னிட்டுருக்கேன் பாருங்கள். இது வந்து நார்மல் முடிச்சு தான், ஆனாக்கா பாருங்கள் ஒரு சின்ன ஓட்டை கூட இருக்காது பாருங்களேன். சதுரமாக ஸ்கொயராக ஹோல் தெரியுமில்ல. இப்போ பாருங்கள், இது நார்மல் தான், நார்மல் நாட் தான். ஆனால் இது வேறு மெத்தட். இது 2 பூ போடும்பொழுது அந்த அப்போ ஆரஞ்சு பூ 2 போடும்போது நடுவில் ப்ளூ கலர் உயரத்துக்கு மேலே போட்டுடணும். அப்படியே நம்ம பின்னிட்டு வந்தோம்னாக்கா இது சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ஹோல் கூட எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 லைன் மேலே ஏற்றிட்டேன். பேஸ் முடிச்சுட்டு நல்லா பேஸும் நல்லா அகலமாக போட்டிருக்கேன். பேஸ் பாருங்கள், நல்லா அகலமாக போட்டிருக்கேன். பேஸ் முடிச்சுட்டு 4 லைன் சுற்று ஒயர் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த பாருங்கள், இந்த குச்செல்லாம் பாருங்கள் செருகி விட்டுருக்கேன். இப்போ தொடப்பு குச்சி நம்ம செருகும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், சன்னமான தொடப்பு குச்சியில் நுனியில் சன்னமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த சன்னமாக இருக்கிறத நம்ம தூக்கி போட்டுடலாம். அந்த பேஸ் வந்து எந்த பூலேருந்து எந்த பூ வரைக்கும் இருக்குதுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. பேஸுக்கு மட்டும் செருகி விடுங்க. ஈஸியாக இருக்கும், செருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் சிரமமான வேலையெல்லாம் இல்லை. ஆனால் நமக்கு பேக் பார்க்கவே ஆசையாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், சர்ஃபேஸ் சூப்பராக நிற்கும். இந்த பூவோட முடியுது பேஸ், அதனால் இந்த பூ வரைக்கும் செருகினா போதும். அப்படியே கொஞ்சம் அந்த மேலே அந்த ஒயரோடு அழுத்தி விட்டு நம்ம செருகணுன்னா நல்லா ஈஸியாக போயிடும். இப்போ இந்த பூவோட எண்டாகுது, நிறுத்திக்கலாம். அதே போல் இந்த பக்கமும் இதோட ஒடிச்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம வரிசை அப்படி கிராஸாக தான் சொருக முடியும். இது சன்னமாக இருக்கிற பாகம் வேண்டாம், நல்ல இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற பாகம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தொடப்பமே வேஸ்ட்டாகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. சும்மா ஒரு 10 குச்சி 15 குச்சி தான் ஆகும். போனாலும் நமக்கு வந்து நல்ல வருஷக்கணக்காக பேக் தாங்கும். பாருங்கள், லைன் பார்த்துக்கோங்க. பேஸ் வந்து இந்த லைன்லேருந்து அந்த லைன் வரைக்கும் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்படியே வரிசையாக கிராஸாக செருகிட்டே வாங்க. நான் எல்லாமே செருகினப்பறம் காட்டுறேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம்லாம் ஒரு 20 நிமிஷத்து வேலை தான். கொஞ்சம் மெனக்கட்டோம்னாக்கா நமக்கு பேக் நல்லாயிருக்கும், பார்க்கவும் அமைப்பாக இருக்கும், பேஸும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அடியில் தந்து தேயாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா குமிழ் வச்சுக்கலாம். ஒரு 4 குமிழோ, இல்லை பேக் பெருசாக இருந்தால் 6 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதோடு நிறுத்திக்கலாம். இங்கே முடியுது, அதோடு நிறுத்திக்கலாம். இப்போ இந்த எட்ஜோட கட் பண்ணிக்கலாம். இப்போ பின் பக்கம் பாருங்கள், நம்ம செருகின வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள், ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாகவே செருகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே தொடப்பு குச்சி இன்சர்ட் பண்ணிவிட்டேன். அது ரொம்ப ஈஸி தான். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் உட்காந்தோன்னா இந்த வேலையை முடிச்சிடலாம். ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ சர்ஃபேஸ் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம ஃபுல்லாக குச்சி சொருகி இருக்கனால ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது.
இப்போ நம்ம தேவைப்பட்டாக்க இந்த குமிழ் இருக்குல்ல அது கூட வாங்கி நம்ம 6 இடத்துல குமிழ் அடிச்சுக்கிட்டோம்னாக்கா பேக்கை கீழே வைக்கும் பொழுது இந்த ஒயர் தேய்மானம் ஆகாமல் இருக்கும். நான் எப்பயுமே பேஸ் நல்லா அகலமாக போட்டுக்குவேன். எந்த பேக்கு பின்னாலும் பேஸ் நல்லா அகலமாக போட்டுக்குவேன். நம்மளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸு கேரியர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக்கும் கீழே வச்சோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ பேஸ்கெட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பேஸ் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு லஞ்சே கூட யாருக்காவது கொண்டு போகணும்னா நல்லா வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அகலமாக டிஃபன் பாக்ஸ் ரவுண்டுக்கு சூப்பராக இருக்கும். பேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக, சர்ஃபேஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ இது கடியில் குமிழ் வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த ஒயர்லாம் தேயாமல் இருக்கும். என்கிட்ட சின்ன சின்ன கூடைங்களாம் நிறையா இருக்குது, அதனால தான் பெரிய சைஸ் வேணும்னு போட்டேன். இப்போ இந்த ஹேண்டிலுக்கு பாருங்கள் நான் கேட்ச் ஸ்டிச் மாதிரி போட்டு அது நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் நான் உங்களுக்காக விட்டு வச்சுருக்கேன் எப்படி செய்யுதுன்னு காட்டுறதுக்கு. ஒரு சின்ன ஒயர் எடுத்துகிட்டு இப்போ இந்த அளவுக்கு கீழே இதை சைடில் 2 பக்கமும் சரி விட்டால் தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மீதி வந்து இப்படி வரிசையாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 6 ஸ்டிச் 6 முறை 7 முறை அப்படியே நம்ம எடுத்தோம்னாக்கா ஸ்ட்ராங் நல்லா சரி விட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஹேண்டில் வந்து நல்லா கூடையோட ஒட்டி பார்க்க அமைப்பாக இருக்கும். நல்லா எடுத்து இறுக்கமாக இழுத்து விட்டுறணும். பாருங்கள் மேலேருந்து இப்போ 3 தடவை போட்டாச்சு, 3 வரிசை போட்டாச்சு. திரும்பி அதே மாதிரி இன்னொரு 3 வருஷம் மடி கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு 3 வரிசை போட்டுட்டா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 6 முறையோ 7 முறையோ எடுத்துகிட்டு இப்போ இது 2 பக்கமும் நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணி விட்டுடலாம். உள்ளார இன்ஸ்ட் பண்ணிட்டோம்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சூப்பரான பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹேண்டிலும் பார்க்க நல்லா அழகாக இருக்குது, அமைப்பாக இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.